இந்திய வர்த்தக சபையினுடைய பிரதிநிதிகளோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கார். தாய்மானவன், இந்த பட்ஜெட்ல இவங்க சிக்கி சார்பா என்னென்ன ப்ரொபோசல் கொடுத்திருந்தாங்க, எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழகம், கேரளா உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் வேற நெருங்கக்கூடிய சூழலில் பல்வேறு அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் சிக்கி சார்பா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, தொழில்துறையினர் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மிடையே சுரேஷ் சார் இருக்கிறாங்க. சார் வணக்கம் சார். என்னென்ன சார் எதிர்பார்ப்பு, குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலத்துக்கு எலெக்ஷன் வேற வருது, என்னென்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ இது நம்ம ஒரு வருமான வரி சம்மந்தப்பட்டமாக நம்ம பார்த்தோம்னாக்கா பெரிய சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம போன வருஷமே அவங்க நிறையா பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க. இதில் இது என்ன எதிர்பார்க்குறோன்னா, இப்போ உங்கள் கணவன் மனைவி தனித்தனியாக வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இது இந்த வாட்டி கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து ஒரு வருமான வரி தாக்கல் செய்யலான்னு இது வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இதை தவிர நீங்கள் இன்கம் டேக்ஸில் நீங்கள் பெரிய இது வர முடியுமான்னு சொல்லுவோம். ஏன்னா ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் 2 போன வருஷமே பெருசாக பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்த டேரிஃப் அந்த மாதிரி இது இருக்கிறதுனால தொழில்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு குறிப்பாக மேனுஃபேக்சரிங் நிறைய சலுகைகள் வரும்ன்றது தான் பெரிய எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பீகார் எலெக்ஷன் வரும்போது அந்த மாநிலத்துக்கு ஒரு சலுகை இருந்தால் மாதிரி நிச்சயமாக நிறைய தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மெட்ரோ ட்ரெயின்ஸுக்கு சரியான ஃபண்டு ஒதுக்குறதில்ல தமிழ்நாட்டுக்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசின் சார்பில் ப்ரப்போசல் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வேற வருது, எந்த அளவுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கதான் நினைக்கிறீங்க? இப்போ இந்த மெட்ரோ இப்போ சென்னை மெட்ரோ கூட மத்திய அரசாங்கம் கடன் வசதியெல்லாம் நிறைய செயல்படுத்தி கொடுத்துருக்கு. மதுரை, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது பண்ணணும்னாக்கா அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு ஆங்கிளும் நம்ம சம்பினாக்கா நிச்சயமா மத்திய அரசு அதுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது குறிப்பாக இப்போ எலெக்ஷன் டைம் இருக்கனால அதுவும் அதிகம் நிச்சயமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்முடைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் சேர்ந்த டாக்டர் பாலாஜி இருக்கிறாங்க. சார், தமிழகம் சுகாதாரத்துறையில் ஒரு முன்னோடி மாநிலம். குறிப்பாக அந்த எலெக்ஷன் வேற நெருங்குது. இந்த தொழில்துறையில் குறிப்பாக ஹெல்த் கேரில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது மத்திய பட்ஜெட். இது மத்திய பட்ஜெட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வருடமாகவே ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வருஷனாச்சும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நாங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம போன வருஷம் 1 லட்சம் கோடி கம்மியாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம 2017 அக்ரிமெண்ட் கமிட்மெண்ட் படி 2025க்கு முந்தைய 2.5% ஆஃப் ஜிடிபி அதிகமாக கொடுத்துருக்கணும். நம்ம அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதனால் இந்த வருஷனாச்சும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதை தவிர நம்மளுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது சில வியாதிகள், அதாவது தொற்றாணைன்னு சொல்கிறது NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இதனால் நிறைய சிறு வயதினர் நிறைய உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சக்கரவியாதியோ, கேன்சரோ, இல்லை ஸ்ட்ரோக்கோ, ஹார்ட் டிசீஸோ அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை தடுக்கிறதுக்கு, அதாவது ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட், வெரி ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன் எப்படி என்ன எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்தினா தான் நம்மளுக்கு இது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் பொருளாதார ரீதியாக. உயிர்காக்கும் மருந்துகளுக்கான வரி குறைப்பு நடவடிக்கைகள், நடைமுறைகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எந்தெந்த மருந்துகளுக்கு வரிகள் குறைத்தால் நன்றாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்குறீங்க? முக்கியமாக போன வருஷம் சில கேன்சர் சம்மந்தமாக சில ட்ரக்ஸுக்கெல்லாம் கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அது மாதிரி கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேன்சர்னு சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸாக அது அதனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா நோயாளிகளுக்கும், எல்லா மக்களுக்கும் நல்லாருன்னா மொத்தத்திலே ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் நல்லா வேணும். அதுவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&Dக்கு சில வருடமாகவே எக்ஸ்பென்ஸ் அலோகேஷன்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அது இந்த வருஷம் கண்டிப்பாக ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா கொடுத்தா தான் புது மருந்துகள் அது மாதிரி வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு முக்கியமான வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பேசினார் அவர். மான் கி பாத் சொல்லிட்டு அதில் ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அதாவது இப்போ வர
தொற்று கிருமிகளுக்கு இருக்க மருந்துகள் வந்து கொஞ்ச நாள் தீர்ந்து போயிடும். அதாவது எல்லா கிருமிகளும் இருக்கிற மருந்துக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அது எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரிசர்ச்க்கு வந்து பட்ஜெட் அலோகேஷன் தேவைப்படும் நினைக்கிறேன். சார், ஒரு காமன் மேனாக ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா மாறி போச்சு நடைமுறையில். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுறீங்க சார்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து மருத்துவத்துறையில் ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று பப்ளிக் ஹெல்த் கேர், இன்னொன்று ப்ரைவேட் ஹெல்த் கேர் சொல்லிட்டு. பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து நம்ம வந்து அரசாங்கம் தான் கொடுக்குது. ஸ்டேட் பட்ஜெட் வருது, சென்ட்ரல் பட்ஜெட் வருது. ப்ரைவேட் ஹெல்த் கேருக்கு எல்லாருக்கும் இப்போதைக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் போயிடுச்சுன்னா இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் அவங்களோட வாழ்நாளில் சேவிங்ஸ் எல்லாமே அதனால் போயிடுது. இதை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தீபாவளி டைமில் போன வருஷமே பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுத்தாரு. 18% இருந்தது. அதை தவிர இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து அஃபோர்டபுள் இன்சூரன்ஸ் சொல்கிறது. கொஞ்சம் அளவில் எப்படி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்படி கம்மி பண்ணுறது, இதை தவிர மைக்ரோ ஃபைனான்சிங், இஎம்ஐ மாதம் எப்படி கட்டுறதுக்கு வசதி பண்ணணும்னு பார்க்கணும். இதை தவிர சீனியர் சிட்டிசன்ஸும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக 80D எக்ஸம்ஷன் தனியாக கொடுத்தாக்க நிறைய முதியோர்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்து அதனால் அவங்களும் பயன்பெறுவார்கள் நான் நினைக்கிறேன். நான் நீங்களே பார்க்கலாம், மத்திய பட்ஜெட்டை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க தொழில்துறையினர். பல்வேறு விஷயங்களை அவர்கள் கோரிக்கையாக முன்வச்சிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் இடம்பெறப் போகிறது என்பது இன்னும் சில மணி நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.